ஃப்ளட் அப்படின்றது யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு கண்டிப்பா. விஷயம் அப்படின்றத தான் நம்ம காலகாலமா பார்த்துட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய மெஷர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னாலுமே, வீட்டுக்குள்ள தண்ணி வர்றத எப்படியுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. இத எந்த அளவுக்கு ஒரு பாசிபிளா இருக்கு அப்படின்னு பிராக்டிகலா நீங்க வொர்க் அவுட் பண்ணி பார்த்து ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஓகே. இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு பாசிபிள் அப்டின்னா, நெறைய விஷயங்கள் நம்ம வந்து டே டு டே லைஃப்லயே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ம். நம்ப நம்ம வந்து சேம் பிரஷர் வித்ஹோல்ட் பண்ற தண்ணி தொட்டி நம்ம வீட்டுக்கு மாடியில வச்சிருக்கோம். அது வந்து சாதாரணமா ஒரு 8000 லிட்டர்லேருந்து 21,000 லிட்டர், 28,000 லிட்டர் வரைக்கும் தண்ணி அது வந்து வித்ஹோல்ட் பண்ணுது. ஒரே ஒரு வால்வ் மட்டும் தான் அத க்ளோஸ் பண்ணி நம்ம லாக் பண்றோம். செகண்ட் இங்க நம்ம விஜிபி மெரைன் கிங்டம் ம். போயிருந்திருப்பீங்க. அங்க வந்து அக்வாரியம் வந்து அண்டர் வாட்டர்ல மீன்ஸ் அண்டர் கிரவுண்ட்ல பண்ணியிருப்பாங்க. சீ வாட்டர பிளாக் பண்ணி பண்ணியிருப்பாங்க. ஆமா. ஸோ இதுக்கான ஃபீசிபிலிட்டி வந்து ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கு. அந்த ஃபீசிபிலிட்டிய எப்படி வந்து நம்ம வந்து ரெசிடென்ஷியல் நீடாவோ இல்ல வந்து ஒரு பெர்சன் இண்டிவிஜுவல் பில்டிங்க்கு வந்து அத பிரிவென்ட் பண்றதுக்கு எப்படி பண்ண முடியும் அப்படின்ற டைரக்ஷன்ல யோசிக்கும்போது தான் எங்களுக்கு இந்த ஐடியா வந்தது. டு புட் இட் இன் சிம்பிள் வேர்ட்ஸ், இது வந்து ஒரு சிம்பிள் இன்ஜினியரிங் இன்டெலிஜென்ஸ் தான். வேற எதுவும் கிடையாது. நம்ம நார்மலா ஒரு டோரை வந்து ரப்பர் பீடிங் போட்டு நம்ம லாக் பண்றோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஏர் டைட்டா ஒரு சீல் கிரியேட் ஆயிடும். ம். ஸோ அதுல வந்து எந்த லீக்ஸும் இருக்காது. இப்போ நம்ம வந்து ஃபிஷ் டேங்க் வைக்கிறோம். ஃபிஷ் ம். டேங்க்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 4 சைடு கண்ணாடி வச்சுட்டு ஒரு அந்த சீலண்ட் போட்டு சீலிங் குடுப்பாங்க. லாக் பண்ணுவாங்க. அந்த சீலண்ட் வந்து சிலிகான் சீலண்ட். ம். ஸோ அந்த சிலிகான் சீலண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த இடத்துல இருக்க கேப்பை வந்து ஃபில் பண்ணிட்டு வாட்டர் லீக் ஆகாம பிரிவென்ட் பண்ணுது.